அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் இதே போல் ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லி அதற்கு அர்த்தங்களும் சொல்லி புதுசாக தமிழ் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்வதற்கு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதாக அமையும். ஆகையினால் கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இன்று செப்டம்பர் 1ஆம் தேதி, ஆவணி மாதம், மிகவும் நல்ல நாள். இன்று நவமி கூடி தசமியும் இரவில் ஆரம்பிக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்று என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்வதாக இன்று அமையட்டும் என்று கருதுகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. எல்லாருக்கும் இந்த அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி நல்ல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் நன்றாக அமைய வேண்டும். அதே போல் நிலைத்த செல்வம் வேணும். எல்லோரும் நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதித்த பொருள் நிலையாக நிற்க வேண்டும் நமக்கு. அப்பொழுது நமக்கு சந்தோஷம். ஏன்னா சம்பாதிக்கிறோம், வரவுக்கு செலவு ஆகிட்டே இருந்தால் அது ஒரு என்னதான் சம்பாதிச்ச கையில் நிற்க மாட்டேங்கிறதே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்படி இல்லாமல் கலையாத கல்வியும் குறையாத வயது, எல்லாருக்கும் நல்லா நீண்ட ஆயுள் இருக்கணும். அதே போல குறையாத வயதும் கபடுபாராத நட்பும், நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காத ஒரு நட்பாக இருக்கணும். நட்புங்கிறது நம்மளால் அவருக்கு சந்தோஷம் அடையணும், அவங்க நட்புனால நம்ம சந்தோஷம் அடையணும். அப்படிப்பட்ட நட்பு கபடுபாராத நட்பும். மடித்தடவா விருந்தும்பாங்க மகாபாரதத்தில். மடித்தடவானா நம்ம எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ஒரு விருந்து கொடுத்தோம்னா அதை எதிர்பார்த்து நம்ம செய்கிற விருந்து கொடுக்குறோம். எதிர்பார்த்து ஒன்று சரி அவர்கிட்ட நாளைக்கு இந்த காரியத்தை வாங்கணும், அதுக்காக இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னு மடித்தடவா விருந்துன்னு சொல்லுவான். கிருஷ்ணர் பகவான்கிட்ட மடித்தடவா விருந்துன்னா நம்ம எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும். நாளைக்கு இவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு கொடுத்தாலும் கூட வேண்டாங்கிற சொல்கிற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த அப்படி சொன்னது மடித்தடவா விருந்து. அதை மாதிரி கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும். எப்படியும் வளமையானது எப்பவும் அப்படியே செழிப்பாக இருக்கணும். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். இளமை பார்த்தா ஒரு 60 வயசுக்காரன்னு பார்த்தா ஒரு 40 வயசுக்காரனாட்டு இருக்கும். ஏன்னா சின்ன வயசு மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நம்ம. அந்த மாதிரி நம்மளுடைய இளமை பருவம் மாதிரி நம்முடைய வயது காலத்திலும் இருக்க வேண்டும். மனதிலும் சரி, உடலிலும் சரி, நமக்கு அப்படி ஒரு இளமையாக இருக்க வேண்டும் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடல். எப்போ பார்த்தாலும் நோய் நோக்க சொல்லிகிட்டே இருக்கு, தலைவலிக்குது, காய்ச்சல், ஏதோ மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்குது. அது மாதிரி இல்லாமல் எப்பவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி அன்பு அகலாத மனைவியும். எப்படி அன்புங்கிறது உள்ளத்தினால ஒரு அன்பு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதே அழகை பார்த்தோ அல்லது ஒரு இதை பார்த்தோ அவருடைய உள்ள அன்பு தான் நமக்கு வேணும். அப்படி அந்த அன்பு எப்பவும் 70 வயசானாலும் 80 வயசானாலும் தம்பதியர் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாகவும் இவர்கள் என்ன தெரியும்ட்டு அந்த கணவருக்கு தெரியும், கணவருக்கு என்ன விரும்புவான்னு தெரியும், மனைவிக்கு தெரியும். அப்படியே ஒருத்தருக்கு அந்யோன்யமாக இருக்கிறது தான் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். அதாவது எல்லா செல்வங்களும் நமக்கு அந்தந்த காலத்தில் கிடைக்கணும். குழந்தை செல்வம் 30 வயசுக்குள்ளே குழந்தை செல்வம், அதுதான் தவறாத சந்தானமும். தாழாத கீர்த்தியும். நமக்கு புகழோடு இருக்கணும். தோன்றி புகழுடன் தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை என்று வள்ளுவர் சொல்வார். யாரோ ஒரு மனிதன் இருந்தால் ஏதோ ஒரு இதில் அவர் சிறந்து விளங்க வேண்டும். ஒரு பணியிலேயோ அல்லது ஒரு மார்க்கத்திலேயோ அவர் எந்த தொழில் எடுத்துக்கிறோம் அதில் சிறந்து விளங்க வேண்டும். அப்போ எல்லாம் பாராட்டுவாங்க, இந்த செயலை நல்லா சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படிங்கிறது கன்றாத வளம் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். நம்ம ஒருத்தருக்கு ஒன்று தரம் சொல்லிட்டோம், அந்த வார்த்தைகள் மாறக்கூடாது.
குறையும். அதாவது எந்த சொல்லும் ஒரு மாறி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒன்று பேசுகிறது, நாளைக்கு ஒன்று பேசுகிறது அப்படி இல்லாமல் அது மாதிரி கரெக்டாக பேசணுங்கிறது. அதுக்கு தான் இது சொல்கிறது. மாறாத வார்த்தையும் தடைகள் பாராத கொடையும். நம்ம ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், கோவிலுக்கு தான் கொடுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும், ஒருத்தர் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு பஜனை சபா கொடுக்கணும், இப்படி ஏதோ ஒரு மனசில் நினைக்கிறோம். மனைவி வீட்டு சொன்னால் கொடுங்க அப்படி சொல்லணும். அது மாதிரி அவங்களும் அந்த மனசில் இருக்கணும். அதனால் மாறாத வார்த்தையும் தடைகள் பாராத கொடையும் தொலையாத நிதியமும். நம்மளுடைய செல்வங்கள் சேர்த்துகின்ற செல்வங்கள் எப்பவும் நிலையாக நிற்க வேண்டும். அதற்கு தான் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்தால் நம்முடைய அன்னதானம் இது மாதிரி நிறைய தானங்கள் இருக்குது. அந்த தானங்கள் எல்லாம் செய்ய நிறைய ஒரு சத்சங்கத்துக்கு கொடுக்கணும். சத்சங்கம் எப்படி வளர்ச்சியாகுதோ நம்முடைய குடும்பம் நல்லா வளர்ச்சியாகும். ஆகினால் அந்த சத்சங்கத்துக்கு கொடுக்குறது நிறைய தேவாரம், திருவாசகம், திருப்பாவை இதெல்லாம் சொல்லித்தரா இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்மளோட முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறது, அது சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு ஏதாவது பண்ணுறது, இப்படி இது மாதிரி பண்ணுறது தான் தொலையாத நிதியமும் கோணாத கோலும். மனசு கோணாமல் எல்லாமே செய்ய வேண்டும். கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். நாட்கோள் இப்படி இது மாதிரி செஞ்சு விட்டு வந்தால் எந்த கோள்களும் நமக்கு நன்மையை செய்யும், நவக்கோள்களும் நமக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லுகின்ற வகையில் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். நமக்கு எந்த வகையிலும் துன்பமே இல்லாத, துன்பம் சிறிதாக வரும், வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆகையினால் துன்பம் இல்லாத வாழ்வும். துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். நமக்கு சுட்டு விட்டாரம் போல் நம்முடைய அன்பாக நேசிக்கிறவங்க அவர்களுக்கு எந்த நேரத்தில் உதவி செய்வதற்காக நம்முடைய நட்புகள் எல்லாம், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு எப்பவும் உதவி செய்வதற்கு உறவுகள், நட்புகள் எல்லாருமே நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கணும். நாமும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவரும் நமக்கு ஏதாவது துன்பம் இல்லாத வாழ்வும். துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு. அதுக்கு தான் எல்லாரோடையும் நம் நட்பாக இருந்தால், எல்லாரும் நமக்கு அன்பாக இருந்தால், அந்த அன்பானது எல்லாருக்கும் அன்பே சிவம். இவங்க சிவமே அன்பு, அன்பு சிவம். ஏன்னா சிவபெருமான் சிவனை போய் வாங்கும்போது அன்பு வேறு சிவம் வேறு இல்லை. சிவன் என்றாலே அன்பு, அன்பு என்றாலே சிவன். ஆகிய அன்பே சிவம் என்பார் அப்படிம்பாங்க. ஆகையினால அந்த அன்போடு எல்லாருடையும் பழகினால் நமக்கு நாளும் நன்மையே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரைக்கு நன்றியை எல்லாரும் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி மேலும் இதே போல எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அமைகிறேன்.